அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நான் தனசேகரன், ஆடிட்டர் ரமேஷ், மக்கள் இயக்கம் தமிழகம். வரக்கூடிய தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுக்கு, அதாவது தொகுதி ஒதுக்கீடு, இவ்வளோ தொகுதி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை முடித்து இப்போ ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டு முந்தா நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 178 சீட்டு, பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 சீட்டு, அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய கட்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 சீட்டு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11 சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 234 தொகுதியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போது தேர்தலை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற ஒரு சீரமைப்பு இப்போ நடந்துகிட்ருக்கோம், பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி சார்பாக யார் யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வெளியிடும் இன்னும் குறுகிய நாட்களில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கில் தேர்தல் களம் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராகவும், பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சியும் எல்லாம் சேர்ந்து இந்த தடவை மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக அமைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி சட்டசபை பக்கமே வரவிடக்கூடாத அளவுக்கு இந்த தேர்தல் அமையும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஒரு மிகப்பெரிய கூட்டணி, வலுவான கூட்டணி, தெளிவான கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓங்கி சவுக்கால் அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டைங்கிற முறையில் எனக்கு அது ஒரு பெரிய மனக்குறை இருக்குது. இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் அதிக தொகுதி ஒதுக்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அவங்க 28 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி டாப் 5ல் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியாக பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நம்முடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தான் இதனுடைய எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான் போய் சேரணும். அவருடைய தலைமையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் காணணுங்கிறதா இன்றைக்கி என்னுடைய ஆசை. ஆனால் அவர் தலைமை ஏற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் களத்தையும் தலைமை ஏற்று நடத்தி இருந்தார்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இப்போவும் அவர் இல்லாமல் இங்கே ஒன்றும் பிரச்சாரங்கள் ஒன்றும் பெரிய அளவில் சூடு பிடிக்காது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எந்தெந்த தொகுதிக்கு யார் யாரை வேட்பாளர்களாக அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கம் கூட நிற்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கம் ஆதரவாக களம் இறங்கும். டிஜிட்டல் பிரச்சாரத்திலே ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஆதரவாக நாங்கள் பேச போகிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் கட்சி இயங்கிட்டு இருந்த போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இதுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள்லாம் உண்மையிலேயே கட்சியினுடைய அமைப்பு பணிகளை நல்லா செஞ்சுருந்தாலும், கட்சியினுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்தாலும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை இமய முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அத்தனை மக்களிடமும் கொண்டு போய் சேர்த்திருந்தாலும், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுடைய வாயிலெல்லாம் வச்சு அடித்த மாதிரி அவங்க அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் இயங்கி கொண்டிருந்த அந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகவும் எழுச்சியாக இருந்தது. அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. எல்லா மக்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சினா அது அண்ணாமலை தான், அண்ணாமலைன்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் மாற்றி காமிச்சார். பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு காலத்தில் நாங்கள்லாம்
நடைமுறை அரசியலில் இருக்கும்போது கட்சியில் பொறுப்பில் இருந்த காலத்தில் வெறும் 4 பேர்லேருந்து 40 பேர் அதிகபட்சம், இவ்வளோதான் எண்ணிக்கை. இருந்தாலும் நாங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு இறங்கி வேலை செஞ்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்த்துட்டு வந்தோம். ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய தலையீடுக்கு பிறகு, அண்ணாமலை அவர்களுடைய தலைமைக்கு பிறகு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வலுவான கட்சியாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சற்று நெஞ்ச நிமித்தி நாங்களும் வந்து கெத்தாக இருக்கோம் அப்படின்னு வந்து இன்றைக்கி ஒவ்வொரு பிஜேபி தொண்டனும் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு அந்த கிரெடிட் போய் சேரும். அதனுடைய அடிப்படையில் தான் நான் வந்து சீட்டு இன்னும் கொஞ்சம் ஒதுக்கி தந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன்னு நான் சொன்னது. வரக்கூடிய தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தமிழகத்திற்கு தனி மெஜாரிட்டியோட எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சு வருங்காலத்தில் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி இந்த டிஜிட்டல் பிரச்சாரம் இனிமேல் அமையும். தேர்தல் களம் சற்று சூடு பிடித்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கை, இதையெல்லாம் விமர்சனம் செய்து பாரதிய ஜனதா கட்சி சார்பா எந்த அளவுக்கு பிரச்சாரங்கள் வந்து கடுமையா இருக்கணுமோ, எந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் சூடு பிடிக்கணுமோ, எந்த அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றிக்கு தேவையான அளவிற்கு பிரச்சாரங்கள் சூடு பிடிக்கணுமோ, டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் அவர்களுடைய வெற்றி வாகை சூடவும் எந்த அளவிற்கு டிஜிட்டல் பிரச்சாரம் பலமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கடுமையாக இருக்கும் நம்முடைய டிஜிட்டல் பிரச்சாரம். அதனால பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தொண்டர்கள் நம்ம ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கத்தினுடைய யூடியூப் சேனல், சமூக வலைதள வாயிலாக வெளியாகக்கூடிய இந்த டிஜிட்டல் பிரச்சாரத்தை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தணும்னு இந்த நேரத்தில் நான் வந்து உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையிலையும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிச்சு வந்து அவங்க ஒரு எம்எல்ஏ கூட வந்து சட்டசபைக்குள்ளார போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பிரச்சாரங்கள் கடுமையாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் நஞ்சம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய மனசை வந்து எந்த அளவுக்கு நோகடிக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு வந்து நோகடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, சுவிஸ் வங்கியிலே இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய கருப்பு பணத்தை மீட்டு வந்தால் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடக்கூடிய அளவிற்கு கருப்பு பணம் அங்கே பதுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்களே தவிர ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுறேன்னு அவர் சொல்லலை. பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே எந்த இடத்துலையுமே வந்து இலவசங்களை வந்து ஆதரிச்சதே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே சமமாக போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் திட்டமிட்டு வரி விதிப்பாங்க. அது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வரியை வந்து சரியான முறையில் செலுத்தணும். அது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் பங்கிட்டு கொடுக்கணும். எந்த இடத்துலையாவது வஞ்சனை இருக்கா? மத்திய அரசாங்கத்தை இவங்க வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம். இப்போது பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற காலத்தில் வந்து அவங்கள சிறுமைப்படுத்தணுங்கிறதுக்கோசரம் ஒன்றிய அரசுன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக சொல்கிறாங்க. அவங்க ஒன்றிய அரசுன்னா நீங்கள் என்ன ஊராட்சி அரசா? அப்போ இவங்க மட்டும் மாநில அரசாம், பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒன்றிய அரசாம். இப்போ புதுசாக வந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் கூட இதை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. இருக்குது உங்களுக்கெல்லாம் வந்து வருங்காலத்தில் வந்து நாங்கள் வேலை செஞ்சு உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்புவோம், கடுமையாக எச்சரிக்கிறோம். தமிழக மக்கள் வந்து சரியாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. நாங்கள் பணி செய்தே பழித்து இருப்போம் உங்களெல்லாம். அதே மாதிரி சங்கின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவங்கள சங்கி, அதாவது பிஜேபி ஆகட்டும், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இன்னும் இருக்கக்கூடிய எல்லா இந்து அமைப்புகளுக்கெல்லாம் சேர்த்து இவங்க வச்சிருக்கிற பேர் வந்து சங்கிங்க கூட்டம். நாங்கள் சங்கிங்க தான். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க அந்த காலத்தில்.
அதனால் அதுக்கு பேர் தான் வந்து சங்கி. அதனால் நாங்கள் அந்த சங்கிங்கிற பேரை வந்து நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கிறோம். 200 ரூபா ஊப்பின்னு உங்களை நாங்கள் சொல்கிறோம். அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் 200 ரூபா ஊப்பி தான். அதனால் எந்த மாற்றமும் கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த 200 ரூபாய்க்கு தான் நீங்கள் படாத பாடுபட்டு ஒரு குடும்பத்துக்காக உழைச்சி கொட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டி வரி வந்து இவங்க வந்து தப்பு தப்பா எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு ஜனங்க மனசில் வந்து மோடி வந்து ஜிஎஸ்டி வரி போட்டுட்டாரு, எல்லாத்தையும் வந்து சாகடிச்சிட்டாரு, வரி போட்டு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னா, வரி வந்து வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு வாங்கலை. இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் எல்லா விதமான சௌகரியங்களும் எல்லா விதமான தொழில் வளர்ச்சிகளும் அயல் நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் இந்த பாரத தேசத்தில் வந்து தொழில் துவங்குவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை அவங்களுக்கு செஞ்சு தரணும். ஒரு நல்ல ரோடு வேணும், தார் சாலை இருக்கணும், ஒரு நல்ல முறையில் மின் விளக்குகள் வந்து இருக்கணும். நீங்கள் எல்லாருமே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை 8 வழிச்சாலையெல்லாம் நீங்கள் கனவுல கூட நினைச்சு பார்த்துருப்பீங்களா? அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு தரமான சாலை, தங்க நாற்கர சாலையாக அமைத்து கொடுத்தால் இந்த பாரத தேச மக்கள் மறுபடியும் அவருக்கு வந்து ஓட்டு போடலை. போட்டிருந்தா இந்த நாடு என்னைக்கோ வந்து உருப்படியாயிருக்கு. மறுபடியும் 2 தடவை காங்கிரஸ், அதில் தான் வந்து குட்டிச்சோரா போனது. எல்லா பிரச்சனையுமே முளைச்சதுக்கு காரணம் அதுதான். இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் கொண்டுகிட்டு வர, மத்திய அரசாங்கம் கொண்டுகிட்டு வர்ற திட்டங்கள் வேறு. இவங்க வந்து உங்கள் மத்தியில் வந்து சொல்லி ஏன் உங்களை ஹிந்தி கற்றுக்க வேணான்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கும் உங்களுக்கு கரெக்டான விஷயம் வந்து தெரியாது. ஹிந்தி கற்றுக்க வேணான்னு உங்களை சொல்லுவாங்க. இவங்களுடைய பசங்களும் பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்க எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர் பெருமக்களுடைய வாரிசுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்வென்ட்டில் படிப்பாங்க, வெளிநாட்டில் படிப்பாங்க, இன்னும் அயல் நாட்டில் போய் இன்னும் மிகப்பெரிய உயரிய படிப்புகள் எல்லாம் படிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் தமிழக மக்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தேக்கியே வச்சிருக்காங்க. இதையெல்லாம் வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரணுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆலோசனைகளை வந்து கண்டிப்பாக ஏற்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து சேலத்தில் வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டியில் வந்து பாரத தேசத்தில் 100 முன்மாதிரியான நகரங்களில் தமிழ்நாட்டுக்கு 12, அந்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்த 12ல் சேலம் 1. அந்த சேலத்தில் கட்டி கொடுத்த பாலங்களை எல்லாம் போட்டு கொடுத்தது அவங்க. டக்குன்னு ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து நிறைவு செஞ்சு தேர்தல் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைஞ்ச உடனே டாக்டர் கலைஞர் கருணாநிதி நினைவு பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. இது எப்படின்னா வெள்ளம் திங்கிறவன் ஒருத்தன் விரல் சூப்பரவன் ஒருத்தங்கிற கதையாகி போச்சு. இது மாதிரி மத்திய அரசாங்கம் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் ஸ்டிக்கர் ஒட்டி என்னமோ இவங்க கொண்டாந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் வந்து உங்களை நம்ப வச்சு முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழகத்தில் நரேந்திர மோடி அவர்களுடைய கண் பார்வை நேரடியாக இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும். அவருடைய நிர்வாகத்தின் கீழ் இந்த தமிழகம் இயங்கும். எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நல்ல ஆலோசனை செய்து அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனை இவர் கேட்டும் இவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனை அவர் கேட்டும் தமிழகத்தை நிமிர வைப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நன்கு படித்தவர், நல்ல நிர்வாகி, நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர். அவர் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினகரன் அவர்களும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே நரேந்திர மோடி அவர்களுடைய நேரடி கண் பார்வையில் இந்த தமிழகம் இயங்க வேண்டும். நரேந்திர மோடி அவர்களுடைய சிந்தனையில் இந்த தமிழகம் வந்து நல்ல டெவலப்மெண்ட், நல்ல growth ஏற்படுவதற்கு ஒரே ஒரு உதவி தேவைப்படுது. என்னன்னு தெரியுமா? நீங்கள் வந்து தமிழக சட்டப்பேரவை தேர்தலில்
காலையில் பூத்துக்கு நேராக போய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கக்கூடிய இந்த 4 வேட்பாளர்களையும் ஜெயிக்க வைக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இயக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த 4 கட்சிகளையும் நீங்கள் வெற்றி அடைய செய்யணும் எல்லா தொகுதியிலையும். அதை செஞ்சீங்க அப்படின்னா நேரடியாக மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு தமிழ்நாடு போயிடும். எல்லாத்துக்கும் என்ன தேவைங்கிறது மேலே இருந்து, நடுவில் யாருமே கிடையாது, மேலே இருந்து நேரடியாக தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தமிழகத்துக்கு சிறப்பு கவனம் கொடுத்து செஞ்சுருக்காங்க. அதையெல்லாம் மறைச்சது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தமிழக மக்கள் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த இடத்துலையுமே கவனத்தை செதற விடாதீங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது பூராவுமே பச்சை பொய். உங்களை சிந்திக்கவே விடமாட்டாங்க. நல்லது செய்யறதுக்காக தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவ்வளோ கட்சிகள் இடம்பெற்றிருக்காங்க. ஒரு காலத்தில் ஏளனம் செய்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு எவரும் கூட்டணி வைக்க மாட்டார்கள், தனித்து விடப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி என்றெல்லாம் கிண்டல் செய்த காலமெல்லாம் போய் பாரதிய ஜனதா கட்சி எங்கடா தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துருமோன்னு டெய்லியும் பதறிக்கிட்டு இருக்கிற காலம் வந்துருச்சு. இப்போ யாருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட இருந்துட்டு இருக்காங்க பாருங்க கொஞ்சம் பேர். அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை விட டேஞ்சரானவங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கிற அறிவு கூட அவங்களுக்கு கிடையவே கிடையாது. நான் ஒரு காலத்துலலாம் வைகோ அவர்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சுருந்தேன். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுவார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றிலாம் பேசுவார். இங்கே லோக்கல் என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் விட்டுறாரு கொஞ்ச நாளா. இலங்கையிலே படுகொலை செய்து, இலங்கை தமிழர்களை படுகொலை செய்து, இலங்கை தமிழர்களை காவு வாங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்துடன் எந்த மானம் உள்ளவன் கூட்டணி வைப்பான் என்றெல்லாம் வைகோ பேசினார். இன்னைக்கு போய் ஏதோ சும்மா பிச்சைக்காரங்களை தூக்கி போடுற மாதிரி சீட்டை ஒதுக்கியிருக்காங்க. அதை போய் வாங்கிட்டு நிற்கிறார். ஏதோ கொடுத்ததை கொடுங்க நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கேவலமான நிலைக்கு திரு வைகோ அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தான் இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல். இதையெல்லாம் மாற்றி ஆகணும். ஒரு நல்ல படித்தவர், ஒரு நல்ல திறமைசாலி, ஒரு நல்ல நிர்வாகி, ஒரு தமிழன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப நான் சொன்ன மாதிரியான இந்த பன்முக திறமை வாய்ந்தவர்கள் இந்த தமிழகத்தை வருங்காலத்தில் ஆள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்களை நீங்க ஆதரித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலை சின்னத்திலும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னம் தாமரை சின்னத்திலும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம் மாம்பழத்திலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்திற்கும் நீங்க வாக்களித்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடை செய்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தேர்தலில் சாவுமணி அடிக்க வேண்டும் என்று இந்த டிஜிட்டல் பிரச்சாரத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு, தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சிக்கு வர வேண்டும்.